குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடங்களிடம் குறிஞ்சிலும் இந்த குறிஞ்சிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயின் பேர் நங்கை மோகினி. தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தையிலேன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் எங்க அப்பாவுக்கு கிடையாது. பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கும் வீட்டை ஆள்றதுக்கு அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா ஆசைக்காக அழகுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிலாம் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளை ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்குறைகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமானே? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியராக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாசி பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மளிகை கடைக்காரப்புல மாதிரி தெரியுதா? பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும்தான் காவலுக்கு போறேன்னா கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சாதான் யாரும் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். தெய்வத்துக்கே தெய்வத்துடைய வழிபாடு, மனிதர்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். மனிதனால எதையும் செயல்படுத்த முடியாது. அதனால தெய்வம் ஒண்ணு இருந்தாத்தான் நம்மளை செயல்படுத்தி கொண்டு போக முடியும். ஆனா ஒரு தெய்வத்துக்கே இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னா ஆமா ஏன் வணங்கணும், யாரு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்பேற்பட்ட தெய்வம் இருந்தாலும் சரி ஒருத்தரை வணங்கணும். ஒருத்தரை வணங்கிட்டு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தொடங்கணும். பிரம்மா என்ன பண்றாரு? முதல்ல படைப்பு தொழிலை தொடங்கிட்டார். படைப்பு தொழிலை தொடங்கி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா? பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நம்ம படைத்த உயிரினங்களே அப்படி பேயா மாறி நம்மளையவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். யா படைத்த உயிரினங்களே அப்படி பேயா மாறி என்னையவே துரத்துதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்குவோம் தெரியுமா? அப்படி சொல்லுங்க. விநாயகர் பெருமான் ஆதி முதற் கடவுள். நமக்கு மட்டும் கிடையாது, தெய்வங்களுக்குமே அவர் தான் ஆதி முதற் கடவுள் இல்லையா? அப்ப அவரை வணங்காமலே பிரம்மா படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாதிரி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. இப்ப புரியுதா ஏன் ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்? ஒரு தெய்வத்துக்கே இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இப்ப தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கோமா? யாருமே பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. நான் தெய்வத்தை நேரில் பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா மனிதர் உருவத்துல தெய்வத்தை பார்க்கலாம். நம்ம ஒரு ஆபத்தான நிலையில இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னால நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட போய்கிட்டே இருப்போம். அவங்களே திடீர்னு எதிரில் வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்து நீங்க உங்களதான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம். ஆனால் தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது. இப்ப சித்தர்களால இறைவனை பார்க்க முடியும், பக்தர்களாகிய நம்மளால இறைவனை நேரடியா பார்க்க முடியும். அப்ப சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? சித்தர்கள் பக்தர்கள் பக்தர்கள் எங்க இருந்த நீ? இந்த தமிழ்நாட்டுல இந்த ஊர் ஓரத்துல கோரிக்குள்ள கடந்து போய் வெளியே வந்துருக்கீங்க. சித்தர்கள் எல்லாரும் சித்தர்கள் தான், பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு? ஓ அப்படி கேக்குறீங்களா? என்ன சித்தர்கள் கஞ்சாடிப்பாங்க, பக்தர்கள் மாலை ஓட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கொண்டு வருவாங்க. வித்தியாசம். நன்றி வணக்கம். நல்லா இருப்பீங்க, தெரியாம கேட்டு. சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கு அதுக்கு முதல் சொன்னது கூட சித்தர்கள்லாம் சித்தர்கள் பக்தர்கள்லாம் பக்தர்கள் சொன்னீங்க. அதை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். உண்மையில இந்த புரட்டாசி மாசம் கோயிலுக்கு போறாங்க சதுரகிரிக்கு.
அந்த அடிவாரத்துல பாருங்க சும்மா குப்பு குப்புன்னு ஊதுவாங்க. அப்ப சதுரகிரிக்கு நீ ஈசனை வணங்க போகல. இல்லங்க யாரு கஞ்சா ஓடுறாங்க, எங்க விக்கிறாங்க, எதுக்கு போற அப்புறம் சதுரகிரி? சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மளை போல பக்தர்கள். இதுதான் சித்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். இப்ப இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்ல, அதனாலதான் அந்த இறைவனை இந்த உலகத்திற்கு 2 இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தாராம். அதுதான் நம்மளுடைய தாயும் தந்தையும். நடமாடக்கூடிய தெய்வங்கள், கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்மளுடைய தாயும் தந்தை தான். தாயும் தந்தை வணங்கிட்டு அதிகரமா காவலுக்கு போனோம்னு நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, வணக்கம். எல்லாம் தாயும் தந்தையும் வணங்கிட்டு காவலுக்கு போகணும். இந்த பாடலுடைய முதல் வரியை கவனிச்சீங்கன்னா, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னு முதல் வரியை. இந்த பாட்டு எந்த படத்துல வரும் தெரியுமா? அகத்தியர் படத்துல. அகத்தியர் என்ற படத்துல உலகத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக வரும்போது பாடக்கூடிய சந்திப்பார். ஒரு சின்ன பிள்ளையை சந்திச்சு வர்ற மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா சந்திக்கும் போது இந்த பாடல் வரும். பூவை செங்குட்டனுடைய வரிகள்ல டி.கே. கலாம் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. இப்ப முதல் வரியே தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னு பாடல் வரி எழுதியாச்சு. இந்த பாடலுக்கு உண்டான பொருள் என்ன தெரியுமா? தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னா தாய் தான் ஒரு கோவில் அப்படின்னு அர்த்தம். அவங்கள கும்பிட்டா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த பாடலுடைய முதல் வரியிலே. இப்ப தாய் வந்து கோவிலுக்கு ஒப்பிட்டு சொல்லியாச்சு. தாய் வந்து ஒரு கோவில் அப்படின்னு ஆச்சு. இப்ப கோவில்னு ஒண்ணு இருந்தா உள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல கோவில் இருக்கு. என்ன தெய்வம்? சாமி வேணுகோபால் ஐயா உள்ள இருக்காங்க. வேணுகோபால் கண்ணன் கிருஷ்ணன் உள்ள இருக்கிறார் இல்லையா? அப்ப கோவில்னு ஒண்ணு இருந்தா உள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? அப்பதானே அது கோவில். தாயை வந்து கோவிலுக்கு ஒப்பிட்டு சொன்னா அப்ப உள்ள இருக்கிற தெய்வம் யாரு? பட்டுன்னு அமைதியாயிட்டீங்களே எல்லாரும். தெரிஞ்சதான் சொல்லுங்க. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை வகுத்து வச்சாங்க இல்லையா? ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை ஒதுக்கிட்டாங்க. இப்ப சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா சிவனுக்கு உண்டான மந்திரம் என்ன சொல்லி கும்பிடுவோம்? நமச்சிவாய் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி நம்ம கும்பிடுவோம்.
அதுவே முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சடாட்சர மந்திரம் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி கும்பிடுவோம். அதுவே நம்ம வேணுகோபாலுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம், பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம்னா என்ன சொல்லி கும்பிடுவீங்க? ஓம் இங்க வந்துடும். ஏன்னா 8 எழுத்து மந்திரம் இல்லையா, அஷ்டாட்சர மந்திரம். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி நம்ம கும்பிடுவோம். ஏன் அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த மந்திரத்தை நம்ம சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் சொன்னாதான் தெய்வத்துடைய மனசை நம்ம குளிர்ச்சிப்படுத்தி சாந்தப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு தெய்வத்துடைய மனசை நம்ம குளிர்ச்சிப்படுத்தி சாந்தப்படுத்துறோமோ தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்புல தானே நம்ம இதெல்லாம் செய்யறோம். ஆனா இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்பா சொல்ற வார்த்தைகளை கேட்டாலே போதும். இந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன பலன் நம்மளை வந்து சேரும். ஆனா இப்பெல்லாம் யாரு அப்பா பேச்ச கேட்டு நடக்கிறது சொல்லுங்க பாப்போம். யாராவது அப்பா பேச்ச கேட்கிறமா? ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. ஆமா, அப்பா பேச்செல்லாம் கேட்கணும். ஏன்னா அம்மாங்கிறவ கூட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட அவ கஷ்டத்தை சொல்லி காமிச்சிருவா. என்ன, நீ படிப்புக்கு பணம் கட்ட பணம் இல்லாம காதுல மூக்குல கிடக்கிறதெல்லாம் கலட்டி அடகு வச்சு அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா அப்படின்னு அம்மா சொல்லி காட்டிடுவா. ஆனா அப்பா என்னைக்காவது தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள்கிட்ட சொல்லி பார்த்திருக்கீங்களா? அப்பா மட்டும் சொல்லவே மாட்டார். நம்மளோட கஷ்டம் நம்மளோட போனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்ட கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தெய்வ பிறப்பு அவங்கள. கடைசி வரைக்கும் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டார். ஆனா அப்பா வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் எப்படி தெரிவாரு? எதிரி மாதிரி தெரிவார். 10 வயசா இருக்கும்போது ஒரு பையன் சொல்லுவான், எங்க அப்பா தான் எனக்கு கதாநாயகன் தான். அதே பையன் 20 வயசு ஆகும்போது என்ன சொல்லுவான், எங்க அப்பா தாங்க எனக்கு முதல் வில்லனே, சும்மா வீட்டுக்குள்ள கடந்துட்டு நொய்யு நொய்யு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிம்பாங்க. அடுத்து ஒரு 40-45 வயசாகி அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு ஒரு புள்ள வரும் பாருங்க. அப்பதான் அந்த அப்பா பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை ராஜா மாதிரி வளர்த்தாரு அப்படின்னு சொல்லுவான். எப்ப 40 வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு புள்ள இருக்கும்போது. அது மாதிரி அப்பாவுடைய பேச்செல்லாம் கேட்கணும். அப்பாவுடைய பேச்சை கேட்டு நேரத்து காவலுக்கு வந்திருக்கேன். காவல் யாருக்காக அப்படின்னா முருகப்பெருமானுக்காக காவல். முருகப்பெருமானுக்காக காவலுக்கு போகணும்னு அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த முருகப்பெருமானுக்கு காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஏன் தெரியுமா சம்மதிச்சேன்? அதுல ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அதுல ஒரு சுயநலம் கலந்த ஒரு பொதுநலம் இருக்கு. பொதுநலம் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பொதுநலம் இல்லையா? ஆமா, எங்க அப்பா வந்து காவலுக்கு போமா அப்படின்னாரு, அதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். அது வந்து பொதுநலம். சுயநலம்னா நமக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சுயநலம். முருகனுக்காக காவல், அந்த முருகனை நான் காதலிக்கிறேன். அப்படி சொல்லுங்க, பழனி மலை முருகன். அவரைத்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரும் எப்ப வருவா நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அன்னைக்குமா இதுக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு